வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்னைக்கு பசீம் ருசீமில் பீர்க்கங்காயை பயன்படுத்தி சப்பாத்தி, பூரி, கல் தோசை இதுக்கெல்லாம் சைடிஷாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான ரெசிபி செய்ய போகிறோம். பீர்க்கங்காயே பிடிக்காது அப்படின்றவங்க கூட இந்த ரெசிபியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது ஒரு தனி சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மண் பானையில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கர் அல்லது வேறு பாத்திரத்தில் கூட செய்யலாம். ஆயில் ஹீட்டான பிறகு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் துருவின இஞ்சி எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நறுக்கின 15 சின்ன வெங்காயம் சேர்த்து கிளாஸி எஃபெக்ட் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட நறுக்கின பெரிய தக்காளி 1 சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டா வர வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூட நறுக்கின பீர்க்கங்காய், ஒரு மீடியம் சைஸ் பீர்க்கங்காய் இதை மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்து ஹீட்டாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தண்ணி, 1 ஸ்பூன் வேக வைத்த பைத்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 1 கை கொத்தமல்லி தழை, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமா புளி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கணும். அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு குருமா கன்சிஸ்டன்சியில் இது இருக்கும். நாம் சேர்த்த இஞ்சி, பச்சை மிளகாய், புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதோட வாசனையெல்லாம் அந்த பீர்க்கங்காயோட வாசனையோட சேர்ந்து சும்மா சூப்பராக கலக்கலாக இருக்கும். பூரிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.